இங்க ஒரு பொண்ணு நகை கடைக்கு போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு கேக்குறா. அங்க வேலை செய்யறவன் இது ஒண்ணு சாப்பாட்டு கடை இல்ல, இங்க சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைங்க, வெளியே போனா அவளை திட்டுறான். இந்த பொண்ணு உடனே அங்க இருக்கிற நகையை ஒண்ணு திருடிட்டு ஓட பாக்குறா. அப்ப இந்த இடத்துக்கு அந்த கடையோட பாஸ் வராரு. அந்த பாஸோட பாடி கார்டு அவளை பிடிச்சிடறான். இந்த பொண்ணு அந்த கடையோட பாஸை பார்த்தா அப்பான்னு சொல்றா. ஆக்சுவலா இவ அந்த பணக்காரனோட பொண்ணு தான். இவளோட அப்பாவை கடுப்பேற்றதுக்காக இவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா. இவளுக்கு இவளோட அப்பாவை சுத்தமா பிடிக்காது. அவர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா விட்டுட்டு தனியா வந்துடுறா. இவ அவளோட ஃப்ரெண்ட் கூட போன் பேசிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் இவளை கொல்ல ட்ரை பண்றான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க அப்பா கிட்ட போய் என்ன ஒருத்தன் கொல்ல பாக்குறா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ இப்பல இருந்து என்னோட பாடி கார்டு கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு சொல்றாரு. இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணோட அப்பா அவங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு அவர் மட்டும் பிசினஸ் ட்ரிப் போறாரு. இந்த பொண்ணு அந்த பாடி கார்டை ஷாப்பிங் போலான்னு கூப்பிடுறா. அந்த பாடி கார்டு அவளை வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றா. இந்த பொண்ணுக்கு வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இவ ஒரு பிளான் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறா. இவன் அந்த பாடி கார்டை வெறுப்பேற்றதுக்காக அவளோட ஃப்ரெண்ட் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி ரூம்ல கூட்டிட்டு போறான். இவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்ப அந்த பாடி கார்டு அவளை காப்பாத்துறான். இந்த பொண்ணு உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் மேல சாஞ்சு அழுறா. அப்படியே அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு அந்த பொண்ணு அந்த பாடி கார்டோட பர்ஸை பாக்குறா. அந்த பர்ஸ்ல இவளை கொல்ல வந்தவன் வச்சிருந்த அதே போட்டோவை பாக்குறா. இவன் உடனே அவன் மண்டையில அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போலான்னு பாக்குறா. அப்ப அன்னைக்கு அவளை கொல்ல பார்த்தவன் மறுபடியும் அங்க வந்திருக்கான். இந்த பொண்ணு பயந்துட்டு அவங்க அப்பாக்கு கால் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு அழுறா. இவங்க அப்பா உடனே கதவை திறந்துட்டு உள்ள வராரு. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நீங்க தான் இதெல்லாம் பண்ணதா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறா. இந்த பொண்ணோட அப்பா அவகிட்ட நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னா அதான் இந்த மாதிரி டிராமா பண்ணுன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. அப்ப அந்த பாடி கார்டு வரா. இந்த பொண்ணோட அப்பா அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இந்த பொண்ணு அவங்கிட்ட இனிமே நீ என்னோட பாடி கார்டு இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்றா. இவன் அந்த பொண்ணுகிட்ட நீ ஏன் என்ன சூஸ் பண்ணன்னு கேக்குறான். இவன் அவங்கிட்ட நீ தான் என்ன நல்ல மனுஷியா மாத்தணும்னு சொல்றா. கடைசியா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க.